இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பொட்டுக்கடலை சாம்பார். இது சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த 3 பொருளை வச்சு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீளமாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வரமிளகாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீளமாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்திக்கலாம். தக்காளி வெங்காயத்தையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்திக்கலாம். சேர்த்து வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது இது மாதிரி பொட்டுக்கடலையை அரைச்சி பொடி பண்ணி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் அந்த சாம்பாரை 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம். ஏதாவது கசடு இருந்தாலும் இந்த ஃபில்டர்லேயே சேவ் ஆகிடும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அரை சொம்பு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா இப்போ சேர்த்திக்கலாம். இப்போ காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் லிட் போட்டு ஸ்லிம்லேயே வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியான சாம்பார் ரெடி. இது இட்லி தோசைக்கெல்லாம் இந்த சாம்பார் செம காம்பினேஷனாக இருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கலாம். நான் டிஃபனுக்கு தோசையும் இந்த சாம்பாரும் தான் வச்சுருக்கேன். நம்ம செய்ய முடியாத டைமில் நாம் தான் செஞ்சாகணுன்னா இந்த மாதிரி சாம்பாரை 10 நிமிஷத்தில் செஞ்சுடுங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.